அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. நம்ம இந்த பதிவில் ஆண்டி திருக்கோலத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூன்றாவது படை வீடாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதி அற்புதமான விசேஷங்களை கொண்ட பழனி மலையில் பெருமானுடைய 6 அலங்காரங்கள் தினசரி செய்யப்படுகின்றன. அதில் முதல், அதாவது அதிகாலையில் செய்யக்கூடிய அலங்காரமாக இருக்கக்கூடியது ஆண்டி திருக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆண்டி திருக்கோலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது போகர் எப்படி நவபாஷாணத்தையும் திரட்டி பெருமானுடைய திருமேனி செய்தாரோ அந்த திருமேனியை நம்ம பரிபூர்ணமாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். ஒரே ஒரு கௌபீனத்தோட ருத்ராட்ச மாலைகளோட பெருமான் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பூ மாலைகளோட காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தரிசனம். இந்த ஆண்டி கோலத்தை யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவர்களுக்கு ஞானம் அப்படின்றது சித்திக்கும். இந்த லோகத்தில் என்ன வந்தாலும் நமக்கு பத்தாது, ஆனால் ஞானம் கிடச்சிது அப்படின்னா அடுத்த பிறவி அப்படின்றது இல்லாமல் போகும். அந்த நிலையை அனைவரும் அடைய பெருமான் அருள் புரிவாராக.